ஹலோ வணக்கம். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஜென்ஸ்க்கும் சரி அண்ட் லேடிஸ்க்கு எஸ்பெஷலி போன் பெயின் வரும் ரைட்டா. மெனோபாஸ்க்கு அப்புறம் மென்ஸ்ட்ரேஷன் நின்னதுக்கு அப்புறமா ஒரு 50ஸ்க்கு மேல போன் பெயின் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி ரைட்டா. அதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் என்னன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், வெயில்ல இருந்தா விட்டமின் D3 கிடைக்கணும். இது மட்டும் இல்லாம கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடணும். எவ்ரிடே ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா எக்கில் கால்சியம் நிறைய இருக்கிறது மட்டும் இல்லாமல் குட் குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு. அது போனுக்கு போன் மாஸ்க்கு புரோட்டீனும் தேவை, கால்சியம் மட்டும் பத்தாது ரைட்டா. இது மட்டும் இல்லாமல் அவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். மில்க்கு, தயிர் சாப்பிடலாம் அண்ட் சீஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம் ரைட்டா. அது இல்லாமல் அவங்க மீன் சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா நெத்திலி மீன் ரொம்ப நல்லது ரைட்டா. முன்ன கூட சிக்கன் குனியா வந்தப்போ எல்லா டாக்டர்ஸுமே அட்வைஸ் பண்ணது நெத்திலி மீன் சாப்பிடுங்க. ஏன்னா போனு அதில் அஃபெக்ட் ஆயிருந்தது. நெத்திலியில் சின்ன மீனாக இருக்கிறதுனால அலாங் வித் தி போன் நம்ம மென்று சாப்பிடுவோம். தட்ஸ் அ வெரி வெரி குட் சீப் அண்ட் பெஸ்ட் ஃபுட். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக கால்சியம் இருக்கிற மாதிரி ராகி கஞ்சியோ இல்லைன்னா அடை எதான போட்டு சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் காட் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ இதெல்லாம் ருட்டீனாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த போன் பெயின் வராது, எஸ்பெஷலி ஓல்ட் லேடிஸ் பெயின். ஓகேவா?